ஹாய் மை டியர் அர்ச்சிவர்ஸ், இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்டரி மாஸ்டர் கிளாஸ் பாகம் 1. இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு இண்டஸ் பள்ளத்தாக்கு நாகரிகம், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். தமிழில் இதற்கு சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகம் என்றும் பெயர். இது இந்தியாவின் மிகப் பழமையான நாகரிகங்களில் ஒன்று. இதன் ஆரம்பம் சுமார் முதல் 2500 கிபி காலத்தில் நடந்தது. அதாவது இப்போ நம்ம வாழ்க்குற காலத்திற்கு 4500 வருடங்களுக்கு முன் இந்த நாகரிகம் முக்கியமாக இப்போது உள்ள பாகிஸ்தான் மற்றும் மேற்கிந்தியாவில் இருந்தது. சிந்து ஆறு அருகில் இருந்ததால்தான் இதுக்கு இண்டஸ் பள்ளத்தாக்கு நாகரிகம் என்று பெயர் வந்தது. முக்கியமான நகரங்கள் ஹரப்பா மற்றும் மொஹெஞ்சோதாரோ. இவை நமக்கு இந்த நாகரிகத்தின் வளர்ச்சி, தொழில்நுட்பம் மற்றும் வாழ்க்கை முறையைச் சொல்லுகிறது. ஹரப்பா நாகரிகம் என்பதை முதலில் கண்டுபிடித்தவர்கள் யார் தெரியுமா? 1921-22 இம் ஆண்டுகளில் ராக்கர் மற்றும் மார்டவீலர் என்ற ஆராய்ச்சியாளர்கள் இதை கண்டுபிடித்தார்கள். அதுவே பின் நாள் பின்பு நம்ம டிஎன்பிஎஸ்சி புத்தகங்களில் ஹரப்பா நாகரிகம் என்ற பெயரில் இடம்பெற்றது. இந்த நாகரிகத்தின் முக்கிய அம்சங்களை பார்ப்போம். நகரமைப்பு. இது மிகவும் அபாரமானது. நேரான சாலைகள், செங்கல் கட்டிடங்கள், வெவ்வேறு பகுதிகளில் வீடுகள், மார்க்கெட்கள், பொதுச்சாவடிகள் இருந்தன. பழக்க வழக்கங்கள்: நெல்லு, கோதுமை, பருப்பு போன்றவை பயிரிடப்பட்டன. மாட்டுப் பணிகள், கும்பங்கள், ஆணும் பெண்ணும் உள்ள சிற்பங்கள் அதிகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சாணார அமைப்பு பிரபலம் ஆன அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் சிஸ்டம் இருந்தது. இது 4500 வருடங்களுக்கு முன்னே. இன்று கூட சில இடங்களில் கிடையாது. அதோடு ஹரப்பா மக்கள் எழுத்து முறையையும் பயன்படுத்தியிருந்தனர். இது ஹரப்பா எழுத்து என்று அழைக்கப்படுகிறது. இந்த எழுத்து இன்னும் முழுமையாக வாசிக்க முடியவில்லை. ஆனால் பல சின்னங்கள், குறியீடுகள் இருந்திருக்கின்றன. அந்த காலத்தில் தொழிற்சாலைகள் இருந்தன. சிறு நீள செங்கற்கள், உருக்கு வேலை, பித்தளை போன்றவை பயன்படுத்தப்பட்டன. கம்பளி, தக்காளி, மஞ்சள், வெள்ளை கல் போன்ற பொருட்கள் பன்னாட்டு வர்த்தகத்திற்கும் சென்றுள்ளன. இந்த நாகரிகம் ஏன் அழிந்தது தெரியுமா? பல காரணங்கள் கூறப்படுகின்றன. கடுமையான வெள்ளம், நிலநடுக்கம், இளநாகரிகத்தினரின் தாக்கம், சமூகவாத மாற்றங்கள். இதற்கு பூரண உறுதி கிடையாது. ஆனால் இந்த நாகரிகத்தின் அற்புதமான நாகரிக கட்டமைப்புகள் நம்மை பெருமைப்பட வைக்கின்றன. இந்த நாகரிகம் நமக்கு என்ன பயனளிக்கிறது? இது நம்ம இந்திய சிந்தனையையும் நாகரிக வளர்ச்சியையும் நிரூபிக்கிறது. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இது ஒரு முக்கியமான பகுதியாகும். குறைந்தபட்சம் 1 முதல் 2 வரை வினாக்கள் எப்போதும் இந்த பகுதியில் வருவதே உறுதி. இதுவரை நீங்கள் பார்த்தது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றிய முழுமையான பகுதி. அடுத்த பாகத்தில் நாம் பார்க்க போகும் விஷயம் வேதிக் ஏஜ், வேதகாலம். அதுவரை மைண்ட்செட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.